Hi, Wiki Procedure Info சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலில் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர் ஸ்கீம்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்க்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்களை நாங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ ப்ரொசீஜருக்குள்ள போகலாம். ஸோ தமிழ்நாட்டில் எப்படி பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதாவது தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்கன்றதுக்கு, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்றதுக்கு சர்டிஃபிகேட் எப்படி எங்கே இது டவுன்லோட் பண்ணுறது, நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்ணி அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ இந்த பேஜில் நான் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் இந்த பேஜோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுவீங்க. இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அது ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், அதாவது அப்ளை ஆன்லைனில் வந்து நீங்கள் டு டவுன்லோட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் முதல்ல இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். இது வந்து தமிழ்நாடு இ சேவை மையம் மூலியமாக நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடு இந்த இ சேவை மையம் போனீங்கன்னா கூட அங்கே வந்து உங்களுக்கு வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இ சேவை மையம் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா, பக்கத்தில் இருக்க இ சேவை மையம் கண்டுபிடிக்கணும்னா சிஎஸ்சி லொக்கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டு கூகுள் போயிட்டு ஸோ நான் பண்ணதை இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் எங்கள் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் சிஎஸ்சி பே ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி அப்புறம் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் பிரகாரம் பக்கத்தில் இருக்க இ சேவை மையங்களை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து இ சேவை மையம் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ ஆன்லைன் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த இ சேவை வெப்சைட்க்கு வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து லாகின் சிட்டிசன் லாகின் கிளிக் பண்ணி அது மூலியமாக நீங்கள் இதுக்கு உள்ள லாக் பண்ணதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி அது மூலயமா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இது நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இங்கே சர்வீஸ் ஆஃபர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த பேஜில் நீங்கள் பிஎஸ்டிஎம்னு சர்ச் பண்ணிங்கன்னா இஷ்யூவன்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது நீங்களே பார்க்கலாம். இந்த சர்வீஸ் ஆஃபர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். இந்த பேஜுக்கு இங்கே வரும். இந்த பேஜில் நீங்கள் கண்ட்ரோல் F போட்டு பிஎஸ்டிஎம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. நம்பர் 20ல் issuance of PSTM certificate for government schooல்ஸ்னு இருக்கும். அண்ட் அதோட ஃபீஸ் வந்து 60 rupees. நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணணும்னா இ சேவை மையம் மூலியமாக அப்ளை பண்ணலாம். இது யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க, யார் கொடுக்குறாங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்னா இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த சிட்டிசன் லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சிட்டிசன் லாகின் மூலயமா லாகின் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த வெப்சைட்டில். இப்போ நான் இப்போ லாகின் கிளிக் பண்ணேன்.
சிட்டிசன் லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே ஏற்கனவே உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது ரெண்டையும் என்டர் பண்ணி அப்புறம் இந்த கேப்ஷா இதை நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நியூ யூசர் சைன் அப் ஹியர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து உங்களை இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் மூலயமா. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இ சேவை மையம் பக்கத்தில் இருக்க இ சேவை மையம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நாங்கள் வேறு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம் இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை படித்து பயனுள்ளதாக்கிக்கலாம். ஸோ நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஆல்சோ நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.